திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று உரைத்த பாரதியும் தாய் திரு நாட்டையும் வணங்கி இந்த வருஷம் எனக்கு தமிழ் இலக்கியம் மற்றும் பாரதியார் தினம் மாவட்ட தலைவியாக பொறுப்பு தந்த ஆளுநர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முடித்தார்கள். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பிராட்டி சொல்லியிருக்கிறாங்க. அறத்தை விரும்பி செய்யறோம். யாரும் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, கேட்பதற்கு காத்திருக்காமல் நாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதுடைய காணித்தல். அந்த வகையில இப்ப அழகா நம்முடைய மீல்ஸ் ஆன் வீல்ஸ் இல்லைங்களா, இந்த திட்டத்தை பற்றி ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நம்ம அத்தனை பேரும் அதை விரும்பி செய்ய போறோம். எங்களுடைய சங்கம், நான் நம்முடைய மாவட்டத்தில் புகழ்பெற்ற மகளிர் சங்கமான ரேஸ்கோர்ஸ் அறிவா சங்கத்தினுடைய அங்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க சங்கத்துல எங்களுடைய பதவியேற்பு விழாவின் போதே எங்களுடைய மாவட்ட தலைவி உங்களுக்கு இந்த திட்டத்திற்கான ஒரு தொகையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் செலவை நான் ஏத்துக்கிறேன் சார். ஏன்னா இவ்வளவு சிறப்பான ஒரு திட்டத்துக்கு கை கொடுக்கலைன்னா நம்ம அறிவான்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒருத்தர் கூட பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க, உணவு கொடுக்குறீங்க, உடல் வளர்க்குறீங்க. உடல் மட்டும் வளர்த்தால் போதுமா அப்படின்னா இல்லை. நாம் மனிதர் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு நம்முடைய செயல்கள் தான் வெளிப்படுது. இந்த அருமையான செயல்கள் அன்பும் அறமும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த அன்பையும் அறத்தையும் எடுத்து சொல்வதற்கு தமிழ் இலக்கியங்களை போல சிறந்த நூல் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. இந்த இலக்கியங்களை சிறப்பிக்கணும். எப்படி சிறப்பிக்கிறது? வாயில சொல்லிட்டே இருந்தா அது நடக்குமா? செயல்படுத்தணும் இல்லைங்களா? இங்கு அனைத்து அறிமா தலைவர்களும் கூடி இருக்கிற இந்த அரங்கத்துல எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்குது. இந்த வருஷம் தமிழ் இலக்கியத்தினுடைய மாவட்ட தலைவியா நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு சங்கம் வீதமா உங்க வீடுகளில் இருக்கிற குழந்தைங்க, உங்களுக்கு தெரிந்த பள்ளிகள் இருக்கிற மாணவர்களை எல்லாம் அழைத்து நம்முடைய இலக்கியங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஏதாவது ஒரு பாடலோ ஏதாவது ஒரு கருத்தையோ சொல்லக்கூடிய செய்திகளை அந்த குழந்தைகளை சொல்ல வச்சோ, கவிதை முடிந்தோ, படம் வரைந்தோ, ஏதாவது ஒரு வகையில நமக்கு இலக்கியங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பை நீங்க அத்தனை பேரும் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஒரு மாவட்ட தலைவியா உங்ககிட்ட இந்த விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். இதன் வாயிலா என்ன கிடைக்கும்? நாம எல்லாம் அறிவாக்கள் சர்வீஸ் பண்ணதுக்கு வந்திருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தா போதும், ஏழைகளுக்கு துணிமணி கொடுத்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மனிதராக வாழ்வதற்கு முதல்ல மனசுல அன்பை விதைக்கணும். அறட்சியை இன்னது நம்மளுக்கு உணர்த்தணும். அதற்கு நம்முடைய இலக்கியங்கள் உறுதுணையா இருக்க போகுது. எந்த இடமா இருந்தாலும் துணிச்சலா வந்து நின்று பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு வளர்றதுக்கு நாம வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அதைத்தான் இந்த வருஷம் நம்ம செய்ய போறோம். இதற்கு முன்பே 2 முறை இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்தும் என்னால் நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்க முடியல. காரணம் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நான் அப்பப்போ போயிடுவேன். இந்த வருஷம் பொறுப்பெடுத்ததுமே என் பிள்ளைக்கு சொல்லிட்டேன், இந்த வருஷம் நான் வரப்போறது இல்லை, நீங்க வாங்க. ஏன்னா நான் நம்முடைய மாவட்டத்துல நான் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய இலக்கியங்களை கொண்டு சேர்க்கிற பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க அத்துணை பேரும் எனக்கு உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிற நல்ல ஒரு கரகோஷை மூலமா எனக்கு உறுதி. நன்றி நன்றி அறிவாக்களே. கவர்னர்